அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் அலுவலகம், மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான்மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்பச் செய்தியில் இன்று நாம் காண இருப்பது பயிர் பாதுகாப்பு ரசாயனங்களை கையாளும் பொழுது கடைபிடிக்க வேண்டியவை. பயிர் உற்பத்தியில் பூச்சி, நோய் மற்றும் களை மேலாண்மையில் பயிர் பாதுகாப்பு ரசாயனங்களை கையாளும் பொழுது பின்வருவனவற்றை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். முதலாவது, தெளிப்பு கரைசல் தயாரிக்கும் பொழுது கலங்கலான அல்லது தேங்கியுள்ள தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது. பாதுகாப்பு கவசங்கள் அணியாமல் தெளிப்பிற்கான கரைசல் தயாரிக்கக்கூடாது. எந்த ஒரு உடல் பாகத்திலும் தெளிப்பு கரைசல் படக்கூடாது. கொள்கலன் லேபிளில் உள்ள குறிப்புகளை தவறாமல் படிக்க வேண்டும். தயாரித்த 24 மணி நேரத்திற்கு பிறகு மீதியுள்ள கரைசலை பயன்படுத்தக்கூடாது. குருணை வடிவ பயிர் பாதுகாப்பு ரசாயனங்களை தண்ணீருடன் கலக்கக்கூடாது. தெளிப்பான்களை நுகர்ந்து பார்க்கக்கூடாது. பரிந்துரை அளவிற்கு மேல் பயிர் பாதுகாப்பு ரசாயனங்களை பயன்படுத்தினால் பயிரின் நலன் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். தெளிப்பு கரைசல் தயாரிக்கும் பொழுது சாப்பிடுதல், குடித்தல், புகைப்பிடித்தல், மெல்லுதல் போன்ற செய்கைகள் செய்யக்கூடாது. இரண்டாவது, தெளிப்பு செய்யும் பொழுது பரிந்துரையை விட அதிக அளவு தெளிப்பு செய்யக்கூடாது. அதிகளவு வெயிலுள்ள நேரம் மற்றும் வேகமாக காற்றடிக்கும் நேரத்தில் தெளிப்பு செய்யக்கூடாது. மழை பெய்யும் நேரத்திற்கு முன்பு அல்லது மழை பெய்து ஓய்ந்தவுடன் உடனடியாக தெளிப்பு செய்யக்கூடாது. கூழ்ம அடர்வு அதாவது ஈஸி ஃபார்முலேஷன்ஸ் உள்ள பூச்சிக்கொல்லிகளை பேட்டரி மூலம் இயங்கும் தெளிப்பான் கொண்டு தெளிப்பு செய்யக்கூடாது. காற்றடிக்கும் திசைக்கு எதிரான திசையில் தெளிப்பு செய்யக்கூடாது. தெளிப்பு கரைசல் தயாரிக்க பயன்படுத்திய பாத்திரம், வாளிகள் ஆகியவற்றை நன்றாக சுத்தம் செய்திருந்தாலும் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. பாதுகாப்பு கவசங்கள் அல்லது உடைகள் அணிந்து தெளிப்பு செய்ய வேண்டும். மூன்றாவது, தெளிப்பு செய்த பிறகு மீதியுள்ள கரைசலை தண்ணீர் போகும் வாய்க்கால், குளம், குட்டை ஆகியவற்றில் ஊற்றக்கூடாது. காலி கொள்கலன்களை வேறு பொருட்களை இருப்பு வைக்க எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. தெளிப்புக்கு பின் குளிக்காமல், துணிகளையும் அலசிடாமல் சாப்பிடக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது. நச்சு அறிகுறி தெரிய வந்தவுடன் மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும். இந்த தொழில்நுட்ப செய்தியினை பயன்படுத்தி வேளாண் பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.